தமிழர் ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 21,803 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு இன்னும் ஒரு 5,000 வாக்குகள் வாங்கினாங்கன்னா டெபாசிட் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க சீமானவர்கள் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இந்த நிலையில் நிறைய அரசியல் தலைவர்கள் இதை பற்றி சொல்லும்போது மாரிதாஸ் அவர்கள் முக்கியமாக ஒன்று சொல்லியிருந்தார். அதில் அவர் சொல்லும்போது 8 திமுக அமைச்சர்கள் ஈரோட்டில் இறங்கி வேலை செய்தும் சீமான் நாம் தமிழர் கட்சி தற்போது 14 ஓட்டு வங்கி அளவிற்கு ஓட்டு எண்ணிக்கையில் நகர்கிறது எனில் திமுக அமைச்சர்கள் பலத்தையும் பணத்தையும் தாண்டி தன் பக்கத்தில் ஓட்டை நகர்த்துள்ளார் சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நிச்சயம் வெற்றியே. சீமான் பெரியார் மண்ணை தூக்கி போட்டு சாத்தின சாத்துக்கு கிடைத்த ஓட் ஆகும் இது அப்படின்ற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சீமான் சங்கின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லும்போது சீமான் அவர்கள் ரொம்ப பேசிட்டாரு, அதனால தான் அவருக்கு வாக்கு கிடைக்கல, பெரியார் அவ்வளோ பேசியிருக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சீமான் அவர்கள் எதிர்த்து பேசியிருக்காங்க. ஸோ சீமான் அவர்கள் பிஜேபி பி டீமு சீமான் அவர்கள் பிஜேபி தான் சொன்னவங்களுக்குலாம் இது செருப்படியாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நிறையா போகும்போதும் இதை சீமான் அவர்கள் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணாமலை சொன்னதுக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் தான் நிரூபிக்கணும் சீமான் அவர்கள் எதிர்த்து அரசியல் பண்ணி, ஏன்னா இவ்வளோ நாள் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா சீமான் அவர்களை பிஜேபி பி டீம்னு சொல்லி ஒரு பக்கம் வேறு மாதிரியான அரசியலை கொண்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே மாரிதாஸ் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. சீமானை பெரியார் தூக்கி போட்டு சாத்தின சாத்துக்கு இந்த ஓட்டு கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அப்படின்றதுல சீமானர் கொள்கை ரீதியாக மூவ் பண்ணுறாரு, வெற்றி பெறாரு அப்படின்றத ரொம்ப கிளியராக காட்டுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.